நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். எபிசோடு வந்துட்டு நல்லாவே இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அபிராமி சாவி எடுத்து வச்சுக்கிறாங்க இல்லையா, அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, பாருங்கள் இவங்களில் யாருக்குமே வந்துட்டு இந்த குடும்பத்தை நடத்தணுன்ற ஒரு எண்ணமும் கிடையாது. ஏதோ நீங்களாம் கம்பல் பண்ணுறதுனால சரின்னு சொல்லிட்டு தீபா ஒத்துட்டு இருந்திருக்கா, அதெல்லாம் வேணாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிறாங்க. இங்கே பாரு அபிராமி, தீபா வந்துட்டு நல்லபடியாக பண்ணுறேன்னு சொல்கிறாள், அவகிட்ட கொடு. இங்கே பாரு, நீ இப்போ எடுத்து வச்சிருக்கேன்னா அது காரணம் வந்து என்னமோ தீபா கொடுக்க மனசு இல்லாமல் தான் நீ எடுத்து வச்ச மாதிரி எனக்கே தோணுது. பார்க்குறவங்களுக்கு அப்படித்தானே தெரியும். இப்போ வந்துட்டு தீபா பொறுப்பை ஏற்றுக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீ இப்படி பண்ணனா அது நல்லா இருக்காது அபிராமி, குடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு கார்த்தி சொல்கிறாரு, விடுங்கப்பா அம்மா கஷ்டம் இல்லைன்னா விடுங்க, அவங்களே பார்த்துக்கிட்டே எப்பவும் போல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ, என்னப்பா இது உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியா, நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல வரியா அப்படின்னு சொல்ல, அம்மா நான் அப்படியெல்லாம் நினைக்கல, இப்போ ஏன் கோவப்படுறீங்க, அவங்க வேணாம் நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ, அப்படியெல்லாம் வேணாம்ப்பா, இந்த டைம் வந்துட்டு தீபாவே பார்த்துக்கிட்டோம், இப்போ எல்லோரும் முன்னாடி கேட்டாச்சு, அதுக்கு மேலே வந்துட்டு கொடுக்காம இருந்தால் அது நல்லா இருக்காது, அது இல்லாமல் இவ ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. சரி நம்ம வேணால் 2 பேருமே பொங்கல் வந்துட்டு ஏற்பாடு பண்ணட்டும், யாரோட பொங்கல் நல்லா இருந்துச்சுன்ற மாதிரி பார்க்கலாம், புரியுதா, சிட்டி ஸ்டைல் படி நம்ம அம்மா பண்ணட்டும், வில்லேஜ் ஸ்டைல் படி தீபா பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ, ஆனந்த் அருண்லாம் ஆய் இந்த ஐடியா சூப்பராக இருக்குது அப்படின்றாங்க. இப்போ போட்டி மாதிரி அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அருண் கேட்க, போட்டி மாதிரின்னு கூட வச்சுக்கலாமே அப்படின்னு சொன்னதும், போட்டியெல்லாம் வேணாமாமா அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்ல வராங்க. அதுங்களே அபிராமி போட்டிக்கு நானும் ரெடி அப்படின்னு சொல்லிடுற ஒரு செகண்ட் வந்துட்டு கார்த்தியை பார்க்குறாங்க. கார்த்தி சரி அப்படின்ற மாதிரி சொல்ல, தீபாவும் சரி போட்டிக்கு நானும் தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்குறாங்க. இந்த சைடு ஐஸ் வந்துட்டு அடிப்பாவி, அதுங்களே போட்டி போட்டு அத்தையை ஜெயிக்கிற அளவுக்கு வந்துட்டையா யோச்ச அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துக்கிட்டு இருக்க. அடுத்த சீனில் வந்துட்டு அபிராமியும் நம்ம தீபாவும் பேசிகிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. என்னடி என்ன சொல்ல வந்திருக்க அப்படின்னு சொல்ல, உங்ககிட்ட பேசணும் தான் அத்தை வந்தேன், இங்கே பாருங்க நான் வந்துட்டு உங்கள் கூட போட்டி போகிறதா நினைக்காதீங்க, எனக்கு இந்த குடும்பத்தை நடத்துறதுக்கு தகுதி இருக்குது அப்படின்னு உங்கள் முன்னாடி நிரூபிக்கின்றதுக்காண்டி தான் நான் இந்த போட்டியை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ, இங்கே பாரு நான் வந்துட்டு உன்னை கார்த்திகோட பொண்டாட்டியாக மட்டும்தான் பார்க்க, இந்த வீட்டு மருமகளை ஏற்றுக்கவே இல்லையா, அப்படி இருக்கும்போது நீ இந்த போட்டியில் கலந்துக்கிட்டா என்ன, கலந்துக்கிட்டலன்னா எனக்கு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை பார்த்தீங்களா அத்தை, எனக்கு ஒன்றும் தெரியாது தத்தி அப்படி இப்படின்னு நீங்கள் சொல்லி நினைக்கிறீங்களே, அதனால தானே என்ன உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, இதெல்லாம் வந்துட்டு உங்கள் மைண்ட்லேருந்து மாற்றணும், எனக்கும் திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தான் அத்தை நான் இந்த போட்டியில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்றைக்குமே மாறவே மாறாது. முதல்ல உனக்கு வந்துட்டு ஏதாவது திறமை இருக்கும் அப்படின்னா உனக்கு தனிப்பட்ட திறமைன்னு ஒன்று இருக்கணும், அதுவே உனக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது நீலாம் எங்கேருந்து இந்த குடும்பத்தை கட்டி ஆள போகிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ, இந்த மைண்ட் செட்டை மாற்றணும் தான் அத்தை இந்த போட்டியில் நான் வந்துட்டு இறங்கியிருக்கேன். கண்டிப்பாக உங்களை விட நான் நல்லா பண்ணுவேன், இதை சவாலாகவே வச்சுக்கோங்க. ஆனால் ஒன்று, உங்களை நான் என்றைக்குமே ஜெயிக்கணும்னு நினைக்கவே இல்லாத, என்னோட திறமையை உங்களுக்கு காட்ட போகிறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிற அபிராமி வந்துட்டு என்ன எப்படி பேசிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிட்டே நின்றுட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் கார்த்திக் ரூமில் இருக்காங்க. என்னங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா, உங்கள் சப்போர்ட் எனக்கு தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ, சப்போர்ட் பண்ணுவேங்க ஆனால் உள்ளுக்குள்ளே வெளிப்படையாக பண்ண முடியாதுல்ல, அது மட்டும் கிடையாது, நான் வந்துட்டு அம்மாவை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நடந்துக்க கூடாதுல்ல அப்படின்னு சொல்ல எனக்கு புரிஞ்சுங்க. அதனால தான் அந்த இடத்துல கூட போட்டியெல்லாம் வேணாம் அம்மாவே பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல வந்தீங்க. ஆனால் அத்தைக்கு வந்துட்டு நான் நல்ல மருமகன் ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ஒரு சரியான வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிக்கு வந்துட்டு ரெடி ஆகிக்கோ அப்படின்ற மாதிரி கண் காமிச்சிங்கல்ல, அதை பார்த்து தான் நானே வந்துட்டு ஓகேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு சிரிக்கிறாங்க. ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க அது மட்டும் கிடையாது, அத்தையை ஜெயிக்கணும் அப்படின்ற எண்ணமெல்லாம் எனக்கு கிடையாதுங்க, நானும் ஒரு திறமையான மருமகன் அத்தைக்கு வந்துட்டு நிரூபிக்கணும், அது மட்டும் தான் என்னோட எண்ணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ, அப்படியே வந்துட்டு நீங்கள் நிரூபிச்சால அம்மா வெளிப்படையெல்லாம் பாராட்ட மாட்டாங்க, அது உங்களுக்கு தெரியும்ல அப்படின்றாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியுங்க, அத்தை வெளிப்படையாக பாராட்ட மாட்டாங்க, ஆனால் அவங்க மைண்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு கெட்ட எண்ணத்தை நான் அழிச்சிருவேன்ல, தீபா வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு தான், நம்ம எல்லாரும் இந்த குடும்பத்தை பார்த்துக்குருவா அப்படின்னு சொல்லிட்டு அத்தைக்கு தோணுச்சுனாலே எனக்கு போதுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ 2 பேரும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு அபிராமி ரூமில் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஐஸ்வர்யா போகிறாங்க. ஐயோ அத்தை வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க, நேற்று வேறு நம்ம அப்படி வந்துட்டு பேசிட்டோமே, அத்தை நம்ம மேலே கோமா இருந்தாலே இருப்பாங்க, சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ பற்றி லைட்டாக போய் தீபாவை பற்றி தூமம் போட்டு விடும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. அத்தை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ, என்னடி உன் பங்குக்கு நீ ஏதாவது சொல்ல வரியா, இங்கே பாரு உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா, பொறுப்பை ஏற்றுக்கோன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்துட்டு சூதானமாக கொடுத்தேன் அப்படின்னா அதை ஏற்றுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ, அத்தை இல்லத்தை எல்லாரும் கம்பல் பண்ணதுனால தான் நீங்கள் சாவி வச்ச மாதிரி எனக்கு தோணுச்சு, அதனால தான் வேணான்னு சொல்லி அமைதியாக இருந்துட்டேன் அப்படின்றாங்க. தெரிஞ்சில்ல அத்தனை பேரும் சொல்கிறாங்களே, மறுக்க முடியாமல் தான் சாவி எடுத்து வச்சேன், அங்கே மீனாட்சி தீபாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக நின்றுக்கிட்டு இருந்தா, அதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு தான் நான் உனக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்படி பண்ணிட்டேல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ, ஐயோ அத்தை இவ இப்படி பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல, அது மட்டும் கிடையாது தீபாவுக்கு வந்துட்டு நீங்கள் எல்லா நாளும் இந்த குடும்பத்தை கட்டி காக்கணும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே ஒரு எண்ணம் இருந்திருக்கத்த, அதைத்தான் இப்போ செயல்படுத்தியிருக்கா.
நான் கூட ஏதோ பொய்யா தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டான்னு நினச்சேன். ஆனால் அவள் பிளான் பண்ணி தான் வந்திருக்கா. அப்படி இப்படின்னு தீபாவை பற்றி ஏற்றி விடுறாங்க. என்னை பற்றி அவள் தெரியாமல் இருக்கா. அந்த போட்டியில் எப்படி அவள் ஜெயிக்கிறான்னு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி இந்த சைடு இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு தீபாவும் மீனாட்சியும் பேசுகிறாங்க. அக்கா நீங்கள் தானே வேணுங்கன்னே எனக்கு இதை விட்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்ல. ஆமாம் தீபா, உன்னோட திறமையை பற்றி அத்தையும் தெரிஞ்சுக்கணும்ல. நீ வந்துட்டு கொட்டை குனிஞ்சுக்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோ, அத்தை ரொம்ப தான் ஓவராக போவாங்க. அதனால தான் நான் இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ, அது மட்டும் கிடையாது, நான் சரின்னு சொன்னேன்னா என்ன, உன்னோட ஹஸ்பண்டு தான் அங்கேருந்து சிக்னல் கொடுத்தாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்ல தீபா வந்துட்டு சிரிக்கிறாங்க. நான் கண்டிப்பாக இந்த போட்டியில் ஜெயிப்பேன்க்கா. அது மட்டும் கிடையாது, இந்த பல்லவின்ற மேட்டர் மட்டும் என் மனசில் போட்டு உறுத்தலாட்டின்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதெல்லாம் விடுத்திப்பா, அதையே நீ துரோகம்னு நினைக்கிற. உன்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை கார்த்திக் செய்கிற. என்ன உன்னோட கஷ்டத்தை கார்த்திக்கிட்ட சொல்ல முடியல, அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கோ. அதை பற்றிலாம் விட்டுரு, நீ போட்டியில் மட்டும் கவனம் செலுத்து, நீ தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் அபிராமி பெயிண்ட் அடிக்கிறவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க வந்துட்டு இல்லை, எனக்கு வேறு இடத்துல ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது, என்னால் வர முடியாது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடு. அவங்க ஃபேமிலியில் எல்லாரும் வந்துடுறாங்க. என்ன ஆச்சுமா அப்படின்னு கேட்க, பெயிண்ட் அடிக்கிறவர் திடீர்னு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு கொடுங்கம்மா நான் கால் பண்ணி பார்க்குறேன் அப்படின்றாங்க. இல்லைப்பா, கம்பல் பண்ணி ஒருத்தங்களை வர சொல்லக்கூடாது, அது தப்பு, அவங்க வந்தாலும் மன திருப்தி அடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல தீபா சொல்கிறாங்க, இன்னைக்கு எல்லாரும் லீவு வீட்டில் தானே இருக்கோம், நம்ம எல்லாரும் சேர்ந்து அடிக்கலாமே அப்படின்னு சொல்ல எல்லாருமே ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. அபிராமி மட்டும் தீபாவை முறைச்சு பார்க்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது.